அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சிரபுஞ்சியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சுரங்கங்கள், அதிலிருந்து எடுக்கக்கூடிய சுண்ணாம்பு, இதெல்லாம் எப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சத்துக்கு இது காரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிரபுஞ்சி தொடரில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஏன் இங்கே அதிகமாக மழை பெய்யுது, இவ்வளவு மழை பெய்யக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 124 வருஷம் உலகத்தினுடைய அதிக மழை பெறும் இடமாக இருந்த சிரபுஞ்சி எப்படி இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000ஆம் வருஷத்துலேருந்து 26 ஆண்டுகளாக இது தண்ணீர் பஞ்சத்தினால கஷ்டப்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சுரங்கங்கள் எப்படி இது காரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே சுண்ணாம்பு சுரங்கங்களில் முக்கியமாக சொல்லுவாங்க, தடுக்கி விழுந்தால் இங்கே ஒன்று நிலக்கரி சுரங்கம் இருக்கும், இல்லைன்னா சுண்ணாம்பு சுரங்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம முதலே பார்த்தோம், இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் காசி இனத்தை சேர்ந்த மக்கள். இன்னொன்று ஜெயந்தியா என்று 2 மலைவாழ் மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் தான் இது. அதனால அந்த நிலங்களில் தான் பெரும்பாலும் இந்த சுண்ணாம்பு சுரங்கங்கள் இருக்கு. இந்த சுண்ணாம்பு சுரங்கம் அப்படின்னு சொன்னால் அறிவியல் ரீதியாக அமைக்கப்பட்ட சுரங்கங்கள் கிடையாது. தனிநபர்கள், அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறிய தொழிலதிபர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய சுரங்கங்கள் தான் அங்கே இருக்கு. நம்ம நிலக்கரி சுரங்கங்களை பற்றி கூட பார்த்தோம். அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு ரேட் ஹோல் மைன்ஸ்ன்னு பேர், எலிவளை சுரங்கங்கள். தனிப்பட்ட முறையில் அமைக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்துக்கு மேலே ஒரு கிணறு மாதிரி ஒரு பள்ளத்தை தோண்டி கிட்டத்தட்ட 100 அடிக்கு கீழே கூட அவங்க போகிறாங்க. போயிட்டு அதுக்கு பிறகு பக்கவாட்டில் 3லேருந்து 5 அடி உயரத்துக்கு இருக்கிற மாதிரி, அந்த அகலத்துக்கு இருக்கிற மாதிரி வலைகளை தோண்டிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுண்ணாம்பை அல்லது நிலக்கரியை எடுக்கக்கூடிய ஒரு முறையை தான் அவங்க ரேட்டோஹோல் மைன்ஸு, எலிவளை சுரங்கங்கள் என்று சொல்கிறார்கள். இதில் போய் வேலை செய்யும் பொழுது மழை வந்துடுதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும், அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் தண்ணி மூடிச்சுன்னா அதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளியே தப்பிச்சு வர முடியாது. அந்த மாதிரி நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சுரங்கங்களில் அதிகமாக சிறுவர்கள் சிறுமிகளை பயன்படுத்துகிறாங்க. அவர்களுடைய உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படுது. ஆகையினால அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த நினைக்குது. மேகாலயா கனிம குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, அரசாங்க அமைப்பு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, அதில் வேலை செய்பவர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய வகையில் ஆபத்தாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுரங்கங்களை தடுக்கிறதுக்கான சட்டங்கள் இருக்குது. ஆனால் இதில் அடிப்படை சட்டமாக 6வது சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய சொத்துக்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடைமைகளில் நம்ம போய் நிறைய தலையிட முடியாது. அவர்கள் அதை பயன்படுத்துறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன கேட்டால், இதை முழுமையாக இதை தடை செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த சுண்ணாம்பு சுரங்கம் அதிகமாக இருக்கிறது இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்புலேயே முதல் தரமான ஒரு சுண்ணாம்பு இங்கே பகுதியிலே கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு என்று சொல்லுகிறார்கள். இந்திய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுண்ணாம்பு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் கர்நாடகா, அதற்கு அடுத்தது ஆந்திரா, அதுக்கடுத்து 3வது நிலையில் இருக்கிறது ராஜஸ்தான். அப்போ இது கூட 9வது இடத்துல தான் இருக்குது. இன்னொன்று கேட்டால், சுண்ணாம்பை பல விதமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நமக்கு சுண்ணாம்புன்னா வெத்தலை பாக்கு போடுறதுக்கு சுண்ணாம்பு பயன்படுத்துவாங்க, இல்லைனா அந்த சுண்ணாம்பை நம்ம சுவத்தில் அடிக்கிறதுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை ஆய்வு செய்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சிமெண்ட்டு தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க, உர தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க, கண்ணாடி செய்யக்கூடிய தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க, இரும்பு செய்யக்கூடிய தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க, எஃகு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க, இப்படி காகிதம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. இப்படி பல விதமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தண்ணீரை சுத்தம் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் கூட இந்த சுண்ணாம்பை பயன்படுத்துகிறார்கள். அதனால் இதனுடைய தேவை அதிகமாக இருக்குது. அதனால் எவ்வளோ வேணாலும் கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு தயாராக நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால இந்த சுண்ணாம்பு உற்பத்தி முழுமையாக அவர்கள் இது அறிவியல் ரீதியாக இல்லைன்னா கூட அதை தடை செய்யறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லுது. அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நான் சொன்ன பழங்குடி மக்கள். ஒன்று காசி பழங்குடி மக்கள், இன்னொன்று ஜெயந்தியா பழங்குடி மக்கள். இந்த பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு வேறு
வேறு மாற்று தொழில்கள் அதிகமாக இல்லை. இதில் வருமானம் ஜாஸ்தி, சுலபமாக அவர்களால் எடுக்க முடியுது, அவங்களுடைய நிலத்திலேயே இதை வந்து அமைச்சிக்க முடியுது. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ஜனங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை சரி செய்வதற்காக 15லிருந்து 20 சுண்ணாம்பு சுரங்கங்களை வந்து அரசாங்கமே அமைச்சிருக்கு. அறிவியல் ரீதியாக அதை அமைச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லலை. அதாவது என்னென்னா, இது எந்த விதத்தில் தண்ணீருடைய தரத்தை குறைக்குது, தண்ணீர் பஞ்சத்துக்கு இது எப்படி காரணமாக இருக்குது. முக்கியமாக இந்த சுண்ணாம்பு சுரங்கங்களை அமைக்கும் போது நிறைய அந்த மேல் மண்ணை வந்து வெட்டி எடுத்துடுறாங்க. மேல் மண்ணை வெட்டி அப்புறப்படுத்தி வெளியில் போடும்போது அது எல்லாமே அந்த மண்ணெல்லாம் மழையில் கரைஞ்சி எங்கே போய் சேருது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடைகள் அல்லது ஆறுகளில் போய் அல்லது நீர்நிலைகளில் போகும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய பகுதியை வந்து இது போய் மூடிக்கிறதுனால சில்டேஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். வண்டல் மண் போல படிவதனால வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீர்நிலைகளுடைய ஆழம் குறையுது, ஆறுகளில் வந்து பார்த்திங்கன்னா நீர் ஓடக்கூடிய அதனுடைய வேகம் குறையுது, அளவு குறையுது. இன்னொன்று வந்து மண் கண்டம் மேலே இல்லாமல் போகிறதுனால வந்து என்ன ஆகுது கேட்டால், மழை காலத்தில் அந்த தண்ணியை ஈர்க்க முடியல, நிலத்துக்கு அடியில் சேகரம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மண் கண்டத்தினால தண்ணியை எடுத்துக்க முடியல. இப்போ சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய பிஹெச், அதாவது கார அமில நிலை வந்து 6.5லேருந்து 8.5 வரையிலும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த சுண்ணாம்பு வந்து அந்த நீரில் கலக்கும்பொழுது அதனுடைய அளவு மிகவும் அதிகரிக்குது. அந்த மாதிரி அதிகரிக்கும் போது அந்த தண்ணியை குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சுண்ணாம்பு சத்து அதிகமான அளவுக்கு கரைஞ்சி அந்த ஆற்றுல போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்று நீருக்கு அந்த தண்ணியில் உயிரினங்கள் வாழ முடியாத நிலை ஏற்படுது. மீன்களோ அல்லது தவளையோ நத்தைகளோ இந்த மாதிரி அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அது பிராணியாக இருந்தாலும் சரி தாவரமாக இருந்தாலும் சரி, வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுது. இப்போ உதாரணமாக 2 ஆறுகளை வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வரக்கூடிய கழிவுகள் அந்த தண்ணீர் சேர்றதுனாலையும் இந்த மாதிரி நிலை ஏற்படுது. இந்த சுண்ணாம்பு சுரங்கங்கள்லேருந்து போகக்கூடிய தண்ணீர் வந்து அந்த தண்ணியோட கலக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுது. அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய 2 ஆறுகளை குறிப்பாக சொல்கிறார்கள். ஒன்று கோப்பிலி ஆறு என்பது, இன்னொன்று லூக்கா ஆறு என்பது. அந்த லூக்கா ஆறு பார்த்திங்கன்னா நீல நிறமாகவே இருக்கும், அதை ப்ளூ ரிவர் என்று கூட சொல்லுகிறார்கள். அது காரணம் வந்து என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ரசாயன மாறுபாடு ஏற்படுறதுனால அந்த தண்ணீருடைய நிறமே மாறி போய் விடுகிறது. ஆகையினால ஒன்று வந்து என்ன கேட்டால், இந்த மாதிரி சுரங்கங்கள் இருக்கிறதுனால இந்த மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் நிலத்துக்கு அடியில் நிலத்தடி நீராக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இன்னொன்று, ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களில் ஆறுகள் அல்லது ஓடைகளில் அந்த தண்ணீரினுடைய தன்மையை வந்து மாற்றுகிறது, குடிக்கிறதுக்கு உகந்ததாக அது இல்லை, அந்த நிலை வருது. அதனால் இது ரெண்டையுமே இதில் வந்து இந்த தண்ணீர் பஞ்சத்துக்கு உருவாவதற்கு இந்த சுண்ணாம்பு சுரங்கங்கள் காரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உலகத்தில் மிக அதிகமாக மழை வரக்கூடிய இந்த சிறப்புஞ்சியில் இந்த தண்ணீர் பஞ்சத்தை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஏதாவது மனசில் ஏதாவது என்ன செய்யலாம் அப்படின்ற ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் பகுதியில் எழுதுங்க. நீர் அறிவு 365 என்ற தொடரில் 365 நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த 365 நிகழ்ச்சிகளிலும் பலவிதமான தொடர்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய சிறப்புஞ்சிலே எவ்வளவு தண்ணீர் பஞ்சம் இருக்குது அப்படின்றத பற்றிய கிட்டத்தட்ட ஒரு 12 நிகழ்ச்சிகளை பார்த்தோம். இன்னும் கூட ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் இந்த தொடரில் வரும்னு நினைக்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டகாமா என்ற ஒரு இடத்தை பற்றி, அதாவது கிட்டத்தட்ட தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம். அது உலகத்திலே மிகவும் குறைவாக மழை பெறக்கூடிய பகுதி அது. அதை பற்றிய ஒரு தொடர் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். குறைச்சலான மழை மட்டும் கிடையாது, அதில் 100 ஆண்டுகள்லேருந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் வரைக்கும் மழையே பெறாத இடங்கள் கூட அங்கே இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த தொடர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க. ஏன்னா இப்போ அந்த நீரை பற்றிய ஒரு அறிவு, நீர் அறிவு என்று சொல்வார்கள், அது வந்து நம்ம விட நம்முடைய முன்னோர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு இதை பற்றியெல்லாம் யோசனை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் பூமி நிறுவனம் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு தொடராக உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 365 நாட்களுக்கு இதை வந்து தொடராக நடத்த இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த
நிகழ்ச்சியை காணொலியை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.